Right. எங்க போதுன்னு தெரியுதா இங்க கீழே ரைட் கிளிக் பண்ணி ஹைட் ஸ்லைட். ரெண்டாவது ஸ்லைட காணையில ஹைட் பண்ணின ஸ்லைட் வரையிலண்ணா. ரைட். ஓகே, இதுல டவுட்ஸ் இருக்கா? யாரெல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கீங்க கேளுங்க பாப்போம். ஒன் பை ஒன்னா கேட்கலாம். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். நான் நினைக்கிறபடி இதுல பெருசா இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது உன பிராக்டிக்கல் பிள்ளைகள் பிராக்டிக்கலுக்கு வருமா? பிரசன்டேஷன் தந்து போட்டு அனிமேஷன் கொடுங்க, சவுண்ட் கொடுங்க, ஆடியோ ட்ராக் கட்டாயம் மேடம். ஒரு ஆடியோ ட்ராக், வீடியோ ட்ராக் போடுறது, ஹைட் பண்றது, டிலீட் பண்றது, ஸ்லைட கீழே மாத்துறது, வேற இடங்களுக்கு கொண்டு போறது. எஸ், எனக்கு எப்படி டேபிள் உருவாக்கினாங்கன்னு விளங்கில டீச்சர். டேபிள் எப்படி உருவாக்கினான்னு விளங்கல. ரைட், ஓகே. மிஸ்ட கம்ப்யூட்டர்ல சேருங்க. ஓகே, ஃபைண்ட் ஒன் பண்ணிட்டோம். உங்களுக்கு blank ஷீட் ஒன்று தேவை. ஸோ blank presentation. பட் இதுல போயிட்டு இதுல அந்த பாக்ஸ் இருக்கிறதுனால எங்களுக்கு செய்யல. அதாவது delete பண்ணலாம், பட் எனக்கு blank ஒன்று எடுக்கலாம். ஸோ blank எடுக்கிறேன். அடுத்தது எங்க நாங்க வேர்டுல எங்க எங்களுக்கு டேபிள் இருந்தது, இந்த டேப்ல இருந்தது, இந்த பார்ல இருந்ததுன்னு சொல்லுங்க. பார் என்ன சொல்லுவோம்? இதுக்கெல்லாம் பார் என்ன சொல்லுவோம்? பார்ல இன்சர்ட் பார். அதே எக்ஸாம்பிள் நேம் இருக்கு. இன்சர்ட்ல எங்களுக்கு டேபிள் இருக்க போது இந்த இருக்கு. இந்த டேபிள் எடுக்கலாம். ஸோ இதுல எங்களுக்கு எத்தனை ரோஸ் வேணும், எத்தனை காலம்ஸ் வேணும் அதை நாங்கள் செட் பண்ணுறோம். ரைட், செட் பண்ணின பிறகு எங்களுக்கு இதுல கலர் வேணுமா வேணாமான்னு சொல்றதை நாங்க செலக்ட் பண்ணலாம். இதுல நீங்க கிளிக் பண்ணி கொண்டு ஷேடிங்ல போயிட்டு நோஃபில், இதுல போயிட்டு நோஃபில், இதுல போயிட்டு நோஃபில் போட்டீங்கன்னா உங்களுக்கு வராது. அந்த இடத்துக்கு ஃபில் ஆகாது. ரைட், நீங்க ஃபுல்லா கிளிக் பண்ணிட்டு அதுக்கு பார்டர் ஒர்க்கா போட்டு பாத்தீங்கன்னா தெரியும். பார்டர் ஒர்க்கா போட்டு பார்ப்போம். பார்டர் போட்டு இந்த இருக்கு பார்டர். இதுல பிக் வந்து இதுக்குரிய பார்டர். சாரி பிள்ளை, இது நாங்க கீறதுக்குரிய பார்டரா, நாங்க டிராயிங் பண்றதுக்குரிய பார்டர் போடுறதுதான் இதுல. இது பாருங்க, நாங்க பென்சில் எடுத்து கீறி கொள்ளலாம்லே. இந்த பார்டர் நான் கொடுத்த தடிப்படத்தின் அடிப்படையில கீறுது. சரியா? ரைட், இப்ப நான் இந்த பாக்ஸுக்கே பார்டர் போட வேணும்னு சொன்னா செலக்ட் பண்ணிட்டு இந்த பார்டர் பாக்ஸ் எல்லாத்துக்கும் பாக்ஸ் போட சொல்றேன். தடிப்பத்தை வந்து குறைக்கிறேன். குறைச்சிட்டு பார்டர் போட சொன்னா இந்த குறைச்சு பார்டர் போட்டுட்டு ரைட், பாக்ஸ் ஃபுல்லா எனக்கு பார்டர் போட்டுட்டு. ரைட்டா? பாத்தீங்களா? வேற என்ன தெரிய வேணும் பிள்ளைகள்? டேபிள்ல வேற என்ன தெரிய வேணும்? டேபிள் ஓகேயா? யார் கேட்டது டேபிள் விலங்குன்னு கேட்டது யாரு? யார் கேட்டீங்க டேபிள் விலங்குலேண்டு? காணையில ஆள காணையில. ரைட், பட் அவங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கா? நவிதன் நீங்க நோட் பண்ணின மாதிரி இருந்துச்சு மிஸ்ஸுக்கு. என்ன நோட் பண்ணீங்க தெரியும்மா? ஓ மிஸ், அந்த ஒரே
ஒரே ஒரு ஸ்லைடுக்கு பேக்ரவுண்ட் போட்டு மற்ற ஸ்லைடுக்கெல்லாம் பேக்ரவுண்ட் இல்லாம எடுக்கலுமா மிஸ்? ஒரு ஸ்லைடுக்கு பேக்ரவுண்ட் போட்டு மற்றதுகளுக்கு பேக்ரவுண்ட் தேவையில்லை. ஓ பேக்ரவுண்ட் என்ன மிஸ். மாதிரி கலர் போட போறீங்களா இல்லாட்டிக்கு அது பேக்ரவுண்ட் டிசைனா டிசைனா போட போறீங்க? ரைட், ஓகே. இப்போ எனக்கு இதுக்கு மட்டும் எனக்கு பேக்ரவுண்ட் வேணும். ரைட், எந்த எந்த போட போறீங்க? பேக்ரவுண்ட்ல வந்து எந்த போடுங்க? பிக்சர் எதுவும் இன்சர்ட் பண்ண போறீங்களா? ஆஹ் நோ இல்லாட்டிக்கு மிஸ், இதுலயே ஒவ்வொரு பேக்ரவுண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பேக்ரவுண்ட்ஸ் அந்த போட்டு பேக்ரவுண்ட் அந்த மாதிரி பேக்ரவுண்ட் போட்டு மிஸ் ஒரே ஒரு ஸ்லைடுக்கு மட்டும் போடணும் மிஸ். ஒன்றுக்கு மட்டும் போடணும். ரைட், இது நீங்க செலக்ட் பண்ணிருந்தீங்கன்னு சொன்னா ஃபுல்லா போடலாம். சரியா? செலக்ட் பண்ணீங்கன்னா 2 ஸ்லைடுக்கும் இருக்கும் இதே டிசைன். சரியா? இது வந்து டிசைன் எல்லாம் போயிட்டு நீங்க ஃபுல்லா கொடுக்குறீங்கன்னு சொன்னா எல்லாத்துக்கும் நீங்க இது ஒன்றுக்கு கொடுத்துருக்கிறீங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டாவதுலயும் ஒரு அதே இதுதான் எனக்கு வரும். இப்போ நான் இது தீம் கொடுத்துருக்கிறேன். சரியா? டிசைன் எல்லாம் அவங்க தீம்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தா சோ இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் எனக்கு இந்த கலர்ல வரும். அதுக்குரிய டிசைன் இது மட்டும்தான். சரியா? ஸோ இப்போ மற்றதை பார்த்தீங்கன்னு சொன்னா இது கொடுத்துருன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஸ்லைடு வந்து இந்த மாதிரி இருக்கும், செகண்ட் ஸ்லைடும் அதே கலர்ல தான் இருக்கும். சரியா? இப்ப நீங்க கேக்குறீங்க ஒன்றுக்கு மட்டும்தான் போட சொல்லி, அப்படிதானே? எஸ் மிஸ். நாங்க என்ன செய்யலாம்? அதுக்கு என்ன செய்யலாம்? எனக்கு ஒன்றுக்கு மட்டும்தான் டிசைன் தேவைன்னு சொன்னா ஒன்று என்ன செய்யலாம்? அப்ப நாங்க ஸ்லைடு இல்ல ஃபர்ஸ்ட்ல நாங்க செய்வோம் தானே, இந்த டிசைன் போட்டது இல்ல, எனக்கு இது தேவையில்லை, டிசைன் எனக்கு தேவையில்லை. சரியா? நார்மலா இருக்கு எனக்கு. ரைட், இதுக்கு மட்டும்தான் எனக்கு வேணும்னு சொன்னா தீம்ல கொடுத்தாப்பன் ஃபுல்லா தான் எங்களுக்கு வரும். தீம்ல நாங்க கொடுத்தோம்னா ஃபுல் ஸ்லைடுக்கு எல்லாத்துக்கும் தான் வரும். இப்ப நீங்க கேட்டது தனியே தான் கொடுக்க போறீங்கன்னு சொன்னா நான் வந்து இந்த ஃபார்மேட் பேக்ரவுண்ட் ஒரு செக்ஷன் இருக்கப்ப இதுல போயிட்டு இதுல நான் வந்து கிரேடியன்ட் இல்லாட்டி பிக்சர் அந்த மாதிரி தான் நான் கொடுக்கலாம். அப்ப இதை கொடுத்துட்டு நீங்க அப்ளை செட் பேக்ரவுண்ட் மட்டும் கொடுத்தீங்கன்னு சொன்னா நீங்க செட் பண்ணி வச்சிருக்கிறது மட்டும் செட் ஆகும். ரைட்? நோ 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 நோ, எங்களுக்கு அப்ளை ஆல் தேவையில்லையே. அப்ளை ஆல் தான் வருது. வெயிட் 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 ரைட், ஓகே. ஓகே தானே? இப்போ இதுல இல்ல, இதுக்கு மட்டும்தான் நான் செட் பண்ணிருக்கேன்டா. பேக்ரவுண்ட்ல போயிட்டப்பன் கிரேடியன்ட் ஃபில்டர் கொடுத்தேன். இல்லாட்டி நான் பிக்சர் டெக்ஸ்ட் கொடுத்து செட் பேக்ரவுண்ட் கொடுத்து அப்ளை டூல் கொடுத்து பார்ப்போம் என்ன நடக்குது. நமக்கு மாறுது இல்லையே. அப்போ அது மாறி இருந்துச்சு.
இந்த தீம் வந்து அப்ப நாங்க ஃபுல் செட்டுக்கு தான் இது மாறும் எங்களுக்கு. சரி, நமக்கு இதுக்கு கொடுக்க முடியுது இல்லையே. செட் பேக்ரவுண்ட் இதுல வரும் தானே, வர வேணும். நீங்க முதல்ல பேக்ரவுண்டுக்கு டிசைன் கொடுத்து கட் பண்ணும்போது வந்துச்சு. எஸ், அப்ப நான் ஸ்டக் ஆயிட்டது கொஞ்சம் மிஸ் இது ரன் பண்ணது. இதுலதான் பேக்ரவுண்ட் உங்களுக்கு தனியே போடுறோம்னு சொன்னா இதுலதான் கஸ்டமைஸ் பண்ணலாம் நாங்க. சரியா, தனியே போடுறோம்னு சொன்னா ஒரு ஸ்லைடுக்கு தனியே போடுறோம்னு சொன்னா இதுலதான் கஸ்டமைஸ் பண்ணலாம். இல்லாட்டி நீங்க தீம்ஸ்ல போய் போட்டீங்கன்னு சொன்னா ஃபுல் ஸ்லைடுக்கு தானே வரும். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மிஸ், அந்த ஃபார்மேட் பேக்ரவுண்ட்ல போய் அதுல அந்த ஃபில்ல கணக்கா வருது, அதுல ஏதா மிஸ் கிளிக் பண்ணணும் ஃபர்ஸ்ட். விளங்கிலமா ஃபார்மேட் இதுல கேக்குறீங்களா? அத கிளிக் பண்ணும்போது கணக்கு ஆப்ஷன்ஸ் வருதுல மிஸ். எஸ், இதுல வந்து சாலிட் அதுல ஃபில்டன் கேட்டிருக்கு. சிவானுகா சாலிட் ஃபில்ட பாத்தீங்கன்னா கலர் வந்து ஃபுல்லா ஒரு கலர் மட்டும்தான், ஒரே கலர் எல்லாத்துக்கும் இருக்க வேணுமென்றதான் இதோட மீனிங். சரியா, சாலிட் ஃபில் கொடுத்துட்டு செட் பேக்ரவுண்ட் கொடுக்குறேன். சாலிட் ஃபில் கொடுத்துட்டு கொடுக்குற பாருங்க, அப்ளை டு கொடுக்குறேன். அந்த கலர் மட்டும் 2 சீட்டுக்கும் வருது. எங்களுக்கு செட் பேக்ரவுண்ட் இதுதான் எங்களுக்கு செட் ஆகுது இல்ல, எங்களுக்கு செட் ஆகுது இல்ல. வருது, ஆனா நாங்க ஸ்லைட் எடுக்கல, அங்க ஃபுல் இதுக்கும் காட்டுது, 2 ஸ்லைடுக்கும் காட்டுது. மிஸ், தனித்தனி ஒரு ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் தனித்தனி அனிமேஷன் போடலாம் தானே மிஸ்? அனிமேஷன் போடலாம், இவர் கேக்குறது பேக்ரவுண்ட். அனிமேஷன் போடலாம், அனிமேஷன் தனித்தனி தான் போடலாம். இல்லாட்டி அப்ளை டு ஆலும் கொடுக்கலாம், தனித்தனியும் கொடுக்கலாம். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா முதலாவது ஸ்லைட் எனக்கு இருக்குது. மிஸ்ஸிட கொஞ்சம் ஸ்டக் ஆயிட்ட பிள்ளைகளா, இப்படி இருக்காது. எஸ், டிரான்சிஷன்ல தானே போய் அவங்க கொடுத்தாங்க. அதுல அனிமேஷன் வந்து வேர்ட்ஸுக்கும் நாங்க பிக்சர்ஸுக்கும் தானே விடுவாங்க. ஸ்லைடுக்கு விடலாம் பிள்ளைகள். இது வந்து ஸ்லைடுக்கு, இது வந்து நீங்க இந்த நீங்க கொடுக்குற என்ன சொல்றது, வேர்டா இருக்கலாம், பிக்சரா இருக்கலாம், அதுக்கு தான் டிரான்ஸ்லேஷன். அனிமேஷன்ல வந்து இந்த ஸ்லைடு எப்படி வர வேணும், இந்த பாருங்க, இந்த ஸ்லைடு எப்படி வர வேணும்னு இது ஸ்லைடுக்கு போடுறதுதான் அனிமேஷன். சரி, ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் ஒவ்வொன்று போடலாம். பாருங்க, நான் போட்டு பாருங்க. ரைட், இதுக்கு இதை கொடுக்குறேன், இதுக்கு பேட் கொடுக்குறேன். ரைட், இப்ப நாங்க பாப்போமா, இந்த பாருங்க ஸ்லைடு வித்தியாசமா வருது. ஸ்லைட் வந்துச்சா? அதுக்கு டைமும் இருக்கு பிள்ளை. சரியா, இப்ப இந்த ஸ்லைடு இந்த அனிமேஷன் வந்து எவ்வளவு டைம் இருக்கோ வேணும், 25 செகண்ட் டிலே பண்ணி போட்டோவா வர வேணும். ஆன் கிளிக்கா இல்லாட்டிக்கு ஆஃப்டர் ப்ரீவியஸ் தான் முன்னுக்கு போனதுக்கு பிறகு 25 செகண்ட்ல எனக்கு வர வேணும். ரைட், ஓகே. ரெண்டாவது ஸ்லைட் இந்த மாதிரி வர வேணும். இல்ல, முடியல 9 மணிக்கு முடிப்பாங்க. ஒரு சின்ன பிரேக் தராங்க, சாப்பிட்டு வரட்டும்.
அமௌண்ட் ஓடி போய் சொல்லாத குடி இன்றைக்கு கிளாஸ்ல பேப்பர் கிளாஸ் அத ப்ளீஸ் ஓடி போய் சொல்ல மாட்டேன். தெரிஞ்சிச்சா பிள்ளைகள் மிஸ் போட்டது ஸ்லைடுக்கும் போட்டது அந்த பிக்சருக்கும் போட்டது விளங்கிச்சா? எஸ் 2-3 ஸ்லைட் செய்திக்குள்ள உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள். 2-3 ஸ்லைட் போட்டோம்னா ஓகேயா இருக்கும் பாப்போம். இப்ப பாப்போமா? இதுல ஒரு ஷேப் ஒன்று இன்சர்ட் பண்ணுவோம், அப்பதான் அந்த வித்தியாசம் தெரியுமா? ரைட், சும்மா ஒன்று போடுறேன். இதுல ஏதாவது ஒரு ஷேப் போடுறேன், அப்ப எங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ரைட், இதுல இன்சர்ட் பிக்சர் இன்சர்ட் பண்றேன் மிஸ். பிக்சர் இன்சர்ட் பண்ணுறேன். ரைட், இதுல ஒரு ஆடியோ ஒன்று இன்சர்ட் பண்ணுவோம். ரைட், ஓகே. இப்போ நாங்க ஸ்லைடு ஒவ்வொரு டைமுக்கும் எங்களுக்கு வர வேணும். இது ஸ்லைடுக்குரியது. ஏண்டா ஒவ்வொரு ஸ்லைடும் அப்படி அப்பியர் ஆகணும். ஓகேயா? இது கொடுத்துட்டேன். 2வதுக்கு இந்த மாதிரி, 3வதுக்கு இந்த மாதிரி, 4வதுக்கு இந்த மாதிரி. இது ஸ்லைடுக்கு. 5வதுக்கு ஓகே. அனிமேஷன் கொடுக்கப்பா. அனிமேஷன் எதுக்கு? இதுக்குள்ள இருக்கிறது வேர்டுக்கா இருக்கலாம். இதுல நான் ஒரு வேர்டு ஒன்று செட் பண்றேன். நம்ம வரேன், டெலிட் பண்றேன். இதுல ஒரு வேர்டு ஒன்று அடிப்போம். presentation 1. ஓகே, சோ இது எனக்கு எப்படி வர வேணும்? ஓகேயா? ரைட், அதை செட் பண்ணிட்டேன். இனி டைம் ஒருக்கா போடுறேன். டிலே பண்ணணும் 25 நிமிஷத்துல வித் ப்ரீவியஸ். ஆஃப்டர் போடும். ஆஃப்டர், ரைட். ஓகே, இப்போ நான் முதல்ல இருந்து செட் பண்ண போறேன். ஸ்லைடுக்கு வேற, எழுத்துக்கு வேற, தெரியுதா? டீச்சர். முதலாவதுக்கு மட்டும்தான் ஸ்லைட் போட்டேன், ஸ்லைடுக்கு அனிமேஷன் கொடுத்தேன், அப்படித்தானே? 2வதுக்கு அனிமேஷன் ஒன்று கொடுக்குறேன், இந்த மாதிரி. ரைட், ஓகே. அதுல இருந்து போறேன் பாருங்க. ஓகேயா? ரைட், இப்ப நான் இதுக்கு நான் ஒன்றும் கொடுக்கல. அந்த என்னது டேபிளுக்கு நான் ஒரு அனிமேஷனும் கொடுக்கல. அதனால ஸ்லைடு மட்டும் அனிமேஷனோட வந்துச்சு, டேபிள் மட்டும் அப்படியே அப்பியர் ஆயிடுச்சு. வித்தியாசம் தெரியுதா? வித்தியாசம் தெரிஞ்சிச்சா? தெரிஞ்சிச்சா இல்லையா? பார்த்துட்டு இருக்கீங்க. நவித தெரிஞ்சிச்சா? எஸ் மிஸ். ரைட், ஓகே. அப்ப வேற ஏதாவது டவுட் இருக்கா? பவர் பாயிண்ட் அப்ப என்னோட முடிக்கணும்.
முடிச்சிடுவோமா அப்ப பாப்பேன் என்னோட எஸ் ஓகே ப்ராக்டிகல் எல்லாம் உங்களுக்கு ஓகேயா இருக்குமான்னு நம்புறேன் சரிதானே ரைட்டா இப்போ அது எங்கட நவிதன் கேட்ட மாதிரி பேக்ரவுண்ட் ஒன்றுக்கு மட்டும் பேக்ரவுண்ட் கொடுக்கணும்னு சொன்னாப்ப இப்படியும் செய்யலாம் நீங்க இதுக்கு ஒரு பிக்சர் ஒன்று அட்டாச் பண்ண போறீங்கன்னு சொன்னா இன்சர்ட்ல போயிட்டு ஒரு பிக்சர் ஒன்று எடுத்து ரைட் ஏதாவது பேக்ரவுண்ட் மாதிரி பிக்சர் இருக்குமா பார்டர்ஸ் இருக்கும் தானே பிள்ளை சில நீங்க பார்டர்ஸ் வச்சிருந்தாப்ப அதை இன்சர்ட் பண்ணலாம் பார்டரை நீங்க பிக்சரா வச்சிருக்கீங்கன்னு சொன்னா அதை நாங்க இன்சர்ட் பண்ணலாம் பார்டர் ஒன்றை வேணும்னு சொன்னா இன்சர்ட் பண்ணலாம் ஒன்றுக்கு நீங்க கேட்கறதுக்கு ஒரு ஸ்லைடுக்கு மட்டும் செய்யறதுக்கு கேட்கறீங்க தானே அது வேணும்னு சொன்னா பார்டர் ஒன்று உங்கள்கிட்ட பிக்சர் இருக்குன்னு சொன்னாப்ப அந்த பிக்சர் எடுத்து அதை நீங்க இதுல ட்ராக் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம் ஆனா அந்த தீம்ல போயிட்டு நாம செய்ய முடியாது தீம்ஸ் எல்லாம் செய்யறோம்னு சொன்னா அது ஃபுல் ஸ்லைடுக்குமே ஒரே பேட்டர்னை தான் கொடுக்கும் சரியா பேக்ரவுண்ட் மட்டும் ஒரே பேட்டர்னை தான் கொடுக்கும் ரைட் வேற என்ன பிள்ளைகள் வேற எதுவும் இருக்கா பாப்பா நிலை ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா ரைட் அப்ப நாங்க நெக்ஸ்ட் கிளாஸ் சந்திப்போம் ஓகே பை காட் பிளஸ் யூ குட் நைட் Thank you, Miss. Okay, Miss. Thank you, ஒரு Miss. 10 மினிட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணுவோமா இங்கிலீஷ் ஒரு 10 மினிட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணுவோம் எல்லாரும் ஸ்கூல் Okay, லீவ் தானே மிஸ் லேட்டா முடிச்ச பரவாயில்ல தானேனா Okay. அப்படியா ஓகே ஓகே பை